வியூவர்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன். நான் உங்கள் லக்ஷ்மி. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்றதுக்காக நான் வந்திருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, சமோசா பண்ண போகிறோம். பன்னீர் சமோசா பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அந்த சமோசாக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு சோம்பு போடுறேன். கொஞ்சம் சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த சீரகத்தூள் போடுறேன். நான் நைஸாக இஞ்சியும் பச்சை மிளகாவும் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா இது ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. நம்ம இதில் இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டுடலாம். நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன், கரம் மசாலா போடுறேன், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போடுறேன், ஒரு 1.5 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் போடுறேன். ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு போடுறேன், ரெட் சில்லி பவுடர். இது ட்ரை மேங்கோ பவுடர் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆம்ச்சூர் பவுடர், அது போடுறேன். இதை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நான் வேக வச்ச பட்டாணி வச்சுருக்கேன், அந்த பட்டாணியை கொஞ்சம் போடுறேன். வேக வச்ச பட்டாணி. இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் ஹை பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்தது உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இப்படி மேஷ் பண்ணி போட்டுருங்க. இந்த உருளைக்கிழங்கு போட்டுட்டு இது நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் போட்டுடலாம். பன்னீர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக, ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இதை நம்ம இது குக்கார டைமில் எனக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னாடி நான் பானிபூரி, பேல்பூரி அதெல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய ப்ளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன்றது கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். இதோட எல்லா லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். அது பாருங்கள், அது அதனுடைய மசாலா ஸ்மெல்லாம் சூப்பராக வருது. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச் நம்மளுடைய கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்துருக்கேன், இந்த கசூரி மேத்தியும் இதிலே போட்டுட்டு இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். அதை அப்போ தான் அந்த கொத்தமல்லி, அந்த கசூரி மேத்தி ஸ்மெல்லாம் இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஸ்மெல் வரும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். பாருங்கள், நான் சமோசாக்கான மாவு மைதா மாவு இது ஓமம் போட்டு எண்ணெய் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதுலேருந்து தான் நம்ம சமோசாக்கான ஸ்ட்ரிப் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா, அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இது நல்லா உருட்டிடலாம். நம்ம இதை சப்பாத்தி அளவுக்கு நல்லா மெலிசாக தரட்டிக்கலாம். தட்டிட்டேன், ரவுண்டாக தான் தட்டியிருக்கேன். இப்போ இதை சென்டராக கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது ஒரு ஸ்ட்ரிப்பு, இது ஒரு ஸ்ட்ரிப்பு. இப்போ இது நம்ம எப்படி ஸ்டஃபிங் பண்ணலான்றதை காட்டுறேன். இந்த கார்னரில் நல்லா தண்ணி தொட்டுக்கலாம். இந்த தண்ணி தொடுறதுனால தான் இது வந்து ஒட்டிக்கும். ப்ளெயின் வாட்டர் தான், ஹாட் வாட்டர்லாம் எதுவும் கிடையாது. இதை வந்து இப்படி போட்டுட்டு இது இப்படி ஒட்டிடுங்க. நமக்கு இந்த கோன் ஷேப் வரும். இப்போ இதை பிரித்தோம்னா பாருங்கள், நமக்கு கோன் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இதில் நான் ஸ்டஃபிங் வைக்கிறேன். பாருங்கள், நான் ஸ்டஃபிங் போடுறேன். ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வாட்டர் போட்டுக்கலாம். ஒட்டுறதுக்காக அதை போட்டுட்டு இதை எப்படி க்ளோஸ் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம சமோசா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் மொத்த சமோசாவை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி வந்துடலாம். சமோசா வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ரொம்ப கூட எண்ணெய் காயக்கூடாது. சும்மா அது பாருங்கள், நான் அப்படி கை வச்சா அனல் அடிக்குது, அது போதும். இப்போ நம்ம சமோசா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சமோசா இதில் போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Oh